ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே மார்க்கெட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ குறிப்பாக ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது போக நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வீக் ஐபிஓவில் லிஸ்ட் ஆக போகிற ஸ்டாக்கு, புதுசாக வர ஐபிஓஸ், டிவிடெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 4 ஃபோக்கஸில் இருக்க ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமோட்டிவ் கம்பெனிஸு, பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டர்ஸு, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, எம்ஜி மோட்டர்ஸு, இது போக ஹீரோ ஹோண்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா டிவிஎஸ், இது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் பார்க்கும்போது ஏன்னா அவங்களோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. சில கம்பெனிஸோட இப்போ பஜாஜ் ஆட்டோவில் 3% தான் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அசோக் லைலாண்ட் ஒரு 8% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா 26%. டாடா மோட்டார் சேல்ஸ் விழுந்துருந்துச்சு. இது போக டிவிஎஸ் மாடலோட சேல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓலா வந்து அதை அவாய்ட் பண்ணிடுங்க, அது நல்லா இல்லை. ஏத்தரோட சேல்ஸும் ஒரு நார்மலாக இருந்துச்சு. ஹீரோ ஹோண்டா வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோண்டா தான் இருக்குது. ஹீரோ மோட்டார் கப் வந்து செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் கம்பெனி ஸ்டாக்ஸ்லாம் ஃபோக்கஸில் இருக்கும். மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவில் இன்னொரு அப்டேட் என்னன்னா, அவங்க அந்த எஸ்எம்எல் இஷ்யூஸில் ஸ்டேக் அக்யூசிஷன் மோர் தென் 55% ஸ்டேக் அக்யூசிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மஹேந்திரா அண்ட் மஹேந்திராவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். இது போக என்பிசிசி. ஸோ என்பிசிசி பார்த்தீங்கன்னா ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. ஸோ பேன் இந்தியா பேசிஸில் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அவங்களுக்கு கூட போட்டிருக்காங்க சம் லேண்ட் பார்சல்ஸ் வாங்குறதுக்கு. அது போக கிளாக்ஸோ ஸ்மித் கிளீன் ஃபார்மா இவங்களோட ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் இருந்துச்சு. இந்த ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. இதுவும் ஃபோக்கஸில் இருக்கும். கோல் இந்தியாவும் ஃபோக்கஸில் இருக்கும். இவங்களோட ப்ரொடக்ஷன் 6% விழுந்திருக்கு ஏப்ரல் டு ஜூலை பீரியடில். 229.8 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிருக்குது. 6% ப்ரொடக்ஷன் ட்ராப் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. லார்சன் அண்ட் டியூபோக்கு வந்து வேதாந்தாவோட ஹிந்துஸ்தான் ஜிங்க்ட் வந்து ஒரு 2500 கோடியிலேருந்து 5000 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் கிடச்சிருந்து இவங்களும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருப்பாங்க. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து கன்வெர்டிபிள் ப்ரிஃபரன்ஷியல் ஷேர் மூலமாட்டு வார்பக் பின்கஸுக்கு 4876 கோடி அதை அலாட் பண்ணி அது மூலமாட்டு ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். மணப்புரம் ஃபினான்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் புது சிஓ வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. விபி நந்தகுமாருக்கு அப்புறம் புதுசாட்டு சிஓ அட்டிப்போம் தீபக் ரெட்டினி ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸும் வந்து இருந்துச்சு. 5% தான் ப்ராஃபிட் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். மெயினாக ஐடிசி வந்து கல்லூனி மாங்கா மாதிரி இருந்து எப்படி ரியாக்ஷன் பண்ண போகுதுன்னு தெரில. ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா 5343 கோடி. ஸோ இந்த வாட்டியும் ப்ராஃபிட் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ரெவன்யூவும் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. என்னென்னா பார்க்கும்போது பேப்பர் போர்ட் பிஸ்னஸ் மட்டும் ரிசல்ட்ஸில் அடி வாங்கியிருந்தாங்க. மற்றபடி எல்லா செக்மெண்ட்டும் ஓகேவாக தான் இருந்துச்சு. பிசி ஜெல்வஸோட ரிசல்ட்ஸும் வந்திருக்கு. ரெவன்யூலாம் பயங்கரமாட்டு இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் 807 கோடி டோட்டல் இன்கம் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் 4% இன்க்ரீஸ் ஆனாலும் ரெவன்யூ பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. ஜேகே லக்ஷ்மி சிமெண்ட் இந்த ஸ்டாக்கும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். 149 கோடி நெட் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட் தி சேம் டைம் உதய்பூர் சிமெண்ட் ஒர்க்கை வந்து இவங்களோட சப்சிடரி கம்பெனி அதை இந்த கம்பெனியோட மெர்ஜ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்கமும் 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வால்யூமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது போக ஏபிபி இந்தியா இந்த ஸ்டாக்கில் ரிசல்ட்ஸ் என்னென்னா 20% ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்துச்சு. ஹையர் எக்ஸ்பென்சஸ் ஃபாரெக்ஸ் வொலட்டிலிட்டி இதனால ரிசல்ட்ஸ் மொக்கையாக இருந்துச்சுன்னு சொல்லி விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபெடரல் பேங்கோட ரிசல்ட்ஸும் வந்துருந்துச்சு, மொக்க ரிசல்ட்ஸ். ஸோ இதுவும் நாளைக்கு ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ இந்தந்த ஸ்டாக்ஸு ப்ளஸ் நமக்கு வந்து சாட்டர்டே ரிசல்ட்ஸ் வந்த கம்பெனிஸு, ஃப்ரைடே ஈவினிங் ரிசல்ட்ஸ் வந்த கம்பெனிஸ் இது எல்லாமே ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ அதை வச்சுருக்கவங்க கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் தான் ஆட்டமே இருக்குது. கிட்டத்தட்ட முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் இருக்குது. 900 கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு நாளைக்கு வந்து 120 கம்பெனிஸ் கிட்ட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 4 பார்க்கும்போது டிஎல்எஃப், சைமன்ஸ் எனர்ஜி, பாஸ்க், மேரிகோ, ஸ்ரீ சிமெண்ட்ஸ், ஆதித்யா பிர்லா கேபிட்டல், காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ், ஆரோபிண்டோ ஃபார்மா, டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன், எஸ்கார்ட்ஸ் கியூபுட்டா இது மாதிரி முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வர இருக்குது. அட் தி சேம் டைம் டாடா மோட்டர்ஸோட ரிசல்ட்ஸ்லாம் அந்த வாரம் தான் வர இருக்குது. டாடா மோட்டர்ஸ், பாரதி ஏர்டெல், எல்ஐசி, எஸ்பிஐ, பிஎஸ்சி, ட்ரெண்ட்டு, டைட்டன் இந்த மாதிரி கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் வார வீக்கில் வர இருக்குது. ஸோ முக்கியமான கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் எஃபிஐஸ் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து 17,741 கோடியை ஜூலையில் வந்து பார்த்தீங்கன்னா செல் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க ஃபண்டை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ இது வந்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க எக்ஸிட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி வர எஃப்ஐஎஸோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் பையிங் கொஞ்சம் செல்லிங் அப்படி தான் இருந்துச்சு. ரிசல்ட்ஸ் வர தெரிஞ்ச உடனே உண்டு. அடுத்தது இந்த ட்ரம்போட டேரிஃப் விற்று தீத்துட்டாங்க. வரிசையாக எக்ஸிட் தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 28 ஆகஸ்ட் 1 17,390 கோடி பேருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக எக்ஸிட் இல்லை. இந்த ரேஞ்சுக்குள்ளே 28 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட்டுக்குள்ளே 17,390 கோடி எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எஃப்ஐஎஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. அட் தி சேம் டைம் வந்து ஜான்வரியில் தான் பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் செல் ஆஃப் இருந்துச்சு. நெட் செல்லிங் மட்டுமே 7,027 கோடி இருந்துச்சு. இந்த வருஷம் மேலே வந்து ஹையஸ்ட் இன்ஃப்ளோ இருந்துச்சு. அதாவது மேலே ஹையஸ்ட் இன்ஃப்ளோ
ஆனால் ஜூலைலேயும் இப்போ செல்லிங் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இது எப்படி கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரில. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்போட டேரிஃப் இஷ்யூ, இன்னொன்று ரிசல்ட்ஸ் வந்து மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஜூனில் வர நெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் 14,590 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க இந்தியன் ஈக்விட்டி மார்க்கெட்டில். மேலே வந்து 19,860 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. பட் ஜூலையில் எக்ஸிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஐபிஓஸ் நெக்ஸ்ட் வீக்கில் இருக்கிறது. என்எஸ்டிஎலோட ஐபிஓ வந்து அப்ளை பண்ணி டேட்டெல்லாம் முடிஞ்சிச்சு, அதாவது க்ளோஸ் ஆகிடுச்சு அந்த ஐபிஓ. இனி அலாட்மெண்ட்டுக்காண்டி வெயிட்டிங். இது போக ஆதித்யா இன்ஃபோடெக் நமக்கு அலாட்மெண்ட் ஆகலை, பட் அது லிஸ்ட் ஆக போகுது. என்எஸ்டிஎலும் நெக்ஸ்ட் வீக் தான் லிஸ்ட் ஆக இருக்குது. எம்என்பி இன்ஜினியரிங் அதுவும் லிஸ்ட் ஆக இருக்குது. லக்ஷ்மி இந்தியா ஃபினான்ஸ் இதுவும் லிஸ்ட் ஆகும். ஸ்ரீ லோட்டஸ் டெவலப்பர்ஸ் இதுவும் லிஸ்ட் ஆகும். ஆதித்யா இன்ஃபோடெக் இதெல்லாமே நெக்ஸ்ட் வீக் வந்து லிஸ்டாக இருக்கிற கம்பெனிஸ். இது போக ஆகஸ்ட் 4லேருந்து 8 வரைக்கும் 11 புதிய ஐபிஓஸ் வந்து மார்க்கெட்டில் வருது. இதில் வந்து ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு ஐபிஓ ஆகஸ்ட் 5லேருந்து 7 வரைக்கும் அவங்களோட அந்த ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 7 ஆகஸ்ட் 5 ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் 7 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. டோட்டல் இஷ்யூ சைஸு 130 கோடி. ஸோ இது வந்து கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரியாலிட்டி ட்ரஸ்ட் ரிட் இதுவும் வந்து சேம் டே தான் ஓப்பன் ஆகுது. புக் பில்டிங் இஷ்யூ 4,800 கோடி. ஸோ ஃப்ரெஷ் இஷ்யூ 48 கோடி ஷேரு. ப்ரைஸ் பேண்ட் வந்து 95லேருந்து 100 வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. லாட் சைஸ் அப்ளிகேஷன் 150 ஷேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் ஐபிஓஸ் ஓப்பன் ஆகுறதுல இவங்க ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட் ஐபிஓ வருது. ஸோ ஆகஸ்ட் 7லேருந்து ஆகஸ்ட் 11 வரைக்கும் இது ஓப்பன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு எஸ்எம்இ ஐபிஓ பத்ரோட்ரா இண்டஸ்ட்ரீஸ் ஆகஸ்ட் 4 ஓப்பன் ஆகுது. பர்த் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆகஸ்ட் 4, ஜோதி குளோபல் பிளாஸ்ட் ஆகஸ்ட் 4, ஆராதயா டிஸ்போசல் இண்டஸ்ட்ரீஸ் ஆகஸ்ட் 4, பிஎல்டி லாஜிஸ்டிக்ஸ் ஆகஸ்ட் 4, எக்ஸ்எக்ஸ் மெரைன் ஆகஸ்ட் 4. நெக்ஸ்ட் வந்து சோவாலியா ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஆகஸ்ட் 7, ஏஎன்பி மெட்டல் காஸ்ட் ஆகஸ்ட் 8. ஸோ அந்த ஐபிஓஸ் எல்லாமே அந்தந்த டேட்ஸில் வரதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. எஸ்எம்இ ஐபிஓஸ் நான் அவாய்ட் தான் பண்ணுவேன், ஏன்னா அது ப்ரைஸும் ஜாஸ்தி, அட் தி சேம் டைம் ரிஸ்க்கும் நிறையா, அட் தி சேம் டைம் ரிவார்டும் அதிகம். பட் நம்மகிட்ட வந்து 2 லட்சம் 3 லட்சம்லாம் நெட்டாடு போடுறதுக்குலாம் நம்மகிட்ட ஃபண்ட் இப்போதைக்கு கிடையாது. அதனால் நான் எஸ்எம்இ ஐபிஓ பக்கம் போக மாட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமான கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்லேஷன், அதாவது டாப் 10 கம்பெனிஸ் அக்கார்டிங் டு மார்க்கெட் கேப்லேஷன் வச்சு பார்க்கும்போது ஒரு 1.35 lakh crore வந்து வைப் அவுட் ஆயிருக்கு. இதில் டிசிஎஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களோட மார்க்கெட் கேப்லேஷன் குறைஞ்சது 47,487 கோடி வைப் அவுட் ஆகி 10,86,547 கோடியாக குறைஞ்சிருக்கு. அதாவது டாடா குழும கம்பெனிலே அதிக மார்க்கெட் கேபிட்டல் கொண்டது டிசிஎஸ் தான். நெக்ஸ்ட் பாரதி ஏர்டெல் 29,936 கோடி குறைஞ்சி 10,74,903 கோடி இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் 22,806 கோடி டிக்ளைன் ஆகி 5,44,962 கோடியாக இருக்குது. இன்ஃபோசிஸ் 18,694 கோடி குறைஞ்சு 6,10,927 கோடியாக இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 11,584 கோடி குறைஞ்சு 7,32,864 கோடியாக இருக்குது. ஐசிசி பேங்கோட வேல்யூ 3,608 கோடி டிக்ரீஸ் ஆகி 10,50,215 கோடியாக இருக்குது. எல்ஐசிக்கு வந்து 1,233 கோடி டிக்ரீஸ் ஆகி 5,59,509 கோடியாக இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 32,013 கோடி இன்க்ரீஸ் ஆகி 5,99,462 கோடியாக இருக்குது. இது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க் 5,946 கோடி இன்க்ரீஸ் ஆகி 15,44,025 கோடியாக இருக்குது. ரிலையன்ஸுக்கு 2,029 கோடி இன்க்ரீஸ் ஆகி 18,85,885 கோடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட் கேப்லேஷன் சில கம்பெனிஸுக்கு அடி வாங்கியிருக்கு, சில கம்பெனிஸுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் கேப் ஜெமினி இந்தியா பார்த்தீங்கன்னா 40,000 பேரை வந்து இந்தியாவில் ஹையர் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க 2025. ஏஐ ரெடி ஒர்க் ஃபோர்ஸ் சம்மந்தமாட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சிஓட் இருக்கிற அஸ்வின் யார்டி அவர் தான் சொல்லியிருக்காரு. ஸோ பட் ஆக்சுவலி இதெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் செய்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து டவுட்டாக தான் இருக்குது. சொல்கிறாங்க, ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி 40,000 50,000 பேரெல்லாம் ஒரு வருஷத்தில் ஹையர் பண்ணுறாங்களாங்கிறது $1 million கொஸ்டினாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யுஎஸ் வந்து நியூக்ளியர் வார் ரஷ்யா கூட தயாராக இருக்கிறோம், அதாவது நியூக்ளியர் வச்சு வார் பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யுஎஸ் வந்து ரஷ்யாவுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா சப்மரைன்ஸ் எல்லாம் கொண்டு ரஷ்யாவோட பார்டர்லலாம் விட்டாங்க. அது சில இஷ்யூஸ் எல்லாமே குளோபல் லெவலில் போய்ட்டுருக்கு. பட் இவர் ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. இது வந்து முன்னாடி அதாவது ஃபார்மர் ரஷ்யன் பிரசிடெண்ட்டாக இருந்த மெட்வெடேவ் அப்படிங்கிற ஒருத்தர் ஏதோ சொல்லியிருந்தார், இவங்களை இன்சல்ட் பண்ண மாதிரி ஏதோ கருத்து தெரிவிச்சிருந்தார். ஸோ எகைன் ட்ரம்ப் வந்து இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி கொண்டு விட போகுதுன்னு தெரில. ஐ திங்க் நாளைக்கு மார்க்கெட் வந்து தர்மாட்டின்னு தான் நினைக்கிறேன். பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸும் ஃபோக்கஸில் இருக்கும். சடனாக சிஓ எக்ஸிட் பண்ணதுனால அது 17% விழுந்துருந்துச்சு. நெக்ஸ்ட் எப்படி ரியாக்ட் பண்ணது போகுதுன்னு தெரில மண்டே மார்க்கெட்டில். ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட Q1 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 80% காலி. இந்த குவார்ட்டரில் மட்டும் 98 கோடி தான் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 500 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 98 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவன்யூ 8.5% விழுந்திருக்கு 1,043 கோடி. எபிட்டா 54.7% விழுந்திருக்கு
93.59 க்ரோஸாக இருக்குது. மார்ஜின் 9% குறைஞ்சிடுச்சு. பாதி மார்ஜின் குறைஞ்சிருக்கு. இது ஃபினோலெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக் டிவிடெண்ட் ப்ளஸ் வந்து சில போனஸ் இஷ்யூலாம் தர இருக்கிற ஸ்டாக்ஸு. ஃபஸ்ட்டு ஆகஸ்ட் 4 சொல்லிடுறேன். பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் 75 ரூபா, கோரமண்டல் அக்ரோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் 2 ரூபா, தீபக் நைட்ரேட் 7 ரூபா 50 காசு, எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் 1 ரூபா 50 காசு, எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் ஒரு ஸ்பெஷல் டிவிடெண்ட் 2 ரூபா 50 காசு, டோட்டலாக 4 ரூபா. ஃபேர்கம் ஆர்கானிக்ஸ் 7 ரூபா 50 காசு, கெயில் வந்து 1 ரூபா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காந்தி ஸ்பெஷல் டியூப்ஸ் லிமிடெட் 15 ரூபா, கிரீன்ப்ளை இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 50 காசு, கேசிபி 25 காசு, கேஇஎல் டெக் எனர்ஜிஸ் 1 ரூபா 50 காசு, பிராஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் 6 ரூபா, வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்ட் லிமிடெட் 75 காசு. நெக்ஸ்ட் 5 ஆயுஷ் வெல்னஸ் லிமிடெட் இது வந்து பார்த்தீங்கன்னா 0.02 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. 5 ரெக்கார்டிட்டு. அலம்பிக் லிமிடெட் வந்து 5 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. 2 ரூபா 40 காசு டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஹியூண்டாய் மோட்டார்ஸும் 21 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட்டும் ஆகஸ்ட் 5 வருது. சிஎட் வந்து 30 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 8 வருது. ஸோ அந்த ஸ்டாக்ஸ்லாம் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.